எனக்கு தெரிஞ்ச பையனுக்கு வீடு இருக்கணும், பையனுக்கு அது இருக்கணும், இது கார் இருக்கணும், எல்லாமே பையன் வாங்கியிருக்கணும்னுவாங்க. நான் அப்போது திருப்பி ஒரு கேள்வி கேட்பேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கும் போது உங்கள் வீட்டுக்காரர் என்ன வச்சுருந்தாரு அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் நாங்கள் சம்பாரிச்சது தான் அப்படின்வாங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தானே சம்பாரிச்சிங்க. அப்போ ஏன் உங்கள் பொண்ணோட வரக்கூடிய மாப்பிள்ளை மாத்திரம் எல்லாம் அவன் சம்பாரிச்சு அவன் பேரில் வீடு இருக்கணும், அவன் பேரில் கார் இருக்கணும், பேங்க் டெபாசிட் இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு எல்லாம் ஏன் நினைக்கிறீங்க? உங்கள் வீட்டுக்காரர் எப்போ இந்த டபுள் டிஜிட் ஐ மீன் அந்த 1 lakh 2 lakh 3 lakh சம்பாதிக்க ஆரம்பித்தார்? உங்களுடைய 45வது வயசுலையோ 50வது வயசுலையோ தானே சம்பாதிக்க ஆரம்பித்தார். நீங்கள் ஏன் அப்போ ஒரு சின்ன பையன் ஒரு 25-27 வயசுக்குள்ளே இருக்க பசங்க இவ்வளவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதாவது நீங்கள் ஆனா எழுதி தான் எல்கேஜி போய் தான் நீங்கள் காலேஜ் போகணும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு வர மாப்பிள்ளையை மட்டும் ஆனா அவனை எழுதாமல் நேராக காலேஜ்லேருந்து குதிச்ச மாப்பிள்ளையாக பார்க்குறீங்க.